ஹாய் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பேசி. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் நான் அப்பப்போ பார்க்குற படத்தெல்லாம் ரிவ்யூஸா போட்டுக்கிட்டு இருக்கேன். பட் இப்படி பேச முடியலங்க. ரொம்ப நாள் ஆச்சு பேசி. பிஸி டே அப்படியே போயிட்டு இருக்கு. காலைல போயிட்டு நைட்டு வந்துட்டு எங்க இது அப்படின்னு வீடியோ எடுத்தா பரவாயில்ல. அதை எடிட் பண்ணணும். இதுலயே தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போதைக்கு. ஸோ இப்போ நான் என்ன ஹைப்ல இருக்கேன்னா, டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் பேக் அப்படின்னு. ஸோ ஒரு பக்கம் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் நடக்குது. இப்போ இந்தியா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து லீட்ஸ்ல நேத்தி எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. டே ஒன் நான் நினைச்சேன் பிச் எல்லாம் பச்சையா இருக்கு, அவனுக்கு வேற பவுலிங் எடுத்துட்டானுங்க, என்ன பண்ண போறோம், ஆல் அவுட் ஆகாம இருந்தா போதும். ஏன்னா லீட்ஸ்ல வந்து பவுலிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் தான் த்ரூ அவுட்டா பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப நாளா. ஸோ பெல்டர் இந்த பிச்சு போய் ஆடி போன்ற மாதிரி ரோடெல்லாம் கொடுக்கவே இல்லை. இது ரோடும் கிடையாது. பட் ஏன் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்குவாட்ல இருந்து வருவோமே. நான் இப்பயுமே ஒத்துக்க மாட்டேன். சாய் சூசன் மேல வன்மம்லாம் கிடையாது. அவன் டக் அவுட் ஆகுறது அதனால பேசுறாப்புல கிடையாது. பட் அபிமன்யு ஈஸ்வரன் இத்தனை வருஷம் ப்ரூவ் பண்ணி ரஞ்சி டிராஃபில விளையாடி விளையாடி ரன் அடிச்சவனுக்கு வாய்ப்பு கொடுக்காம நீங்க ஆஸ்திரேலியாலயும் உட்கார வச்சுங்க, இங்கேயும் உட்கார வச்சுங்க. அப்புறம் எதுக்கு தான் ரஞ்சி டிராஃபி ஆடணும்? அபினவ் முகுந்த் ஒரு வீடியோ சொல்லியிருக்காரு, சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம் இல்ல, நம்ம நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஒன்று ப்ரூவ் பண்றோம். ப்ரூவ் பண்ணியுமே இப்ப சாய் சூசன் சூப்பரா விளையாடுறான். நம்ம ஒரு பையன் ஐபிஎல்ல வேற லெவல்ல ஆடினான். பட் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஐபிஎல்லுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தெரியல. பட் அது அது ஒன்றும் எனக்கு கஷ்டமாவே இருந்துச்சு. ஸோ சாய் சூசனுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். பட் அபிமன்யேஸ்வரன் பெஞ்சில் உட்காரத பார்க்கும்போது டேய், அவன் என்னடா தப்பா பண்ணான், எதுவுமே தப்பா பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கருணா இஸ் பேக், அது ஒரு ஹாப்பியான விஷயம் தான். அது ரஞ்சி டிராஃபில இருந்து வந்துச்சு. ஸோ அடிச்சு அடிச்சு கதவை உடச்சிட்டு வந்திருக்காரு கருணா. இது ஒரு பக்கம் அபிமன்யேஸ்வரனும் அப்படிதான். பட் ஹார்ட் லக் ஃபார் ஹிம். அப்படியே இங்கிலாந்து ஸ்கோர் பார்த்தோம்னா, அவனுங்களாம் பதுக்கி வச்சிருக்க மாதிரி இருக்கு எனக்கு. கசட் கிட்சன், ஆர்ச்சர், வுட் எல்லாம் இன்னும் ஒரு 2 3 டெஸ்ட்டுக்கு பதுக்கி வைப்போம். ஆடுவானுங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் நெக்ஸ்ட் டெஸ்ட்லாம் கொண்டு வந்துடுவானுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வோக்ஸ் தலைமையில இப்போ தான் வோக்ஸே இப்போ வயசாயிடுச்சு. பட் அந்த அளவுக்கு பேசல. 135 தான் போடுறாரு. ஆடிடுறானுங்க ஈஸியா. ஃபர்ஸ்ட் அதுதான் டாஸ் ஜெயிச்சு பவுலிங். ஷோரா நான் முன்னாடியே சொன்னது தான். பார்த்தோன்னே 200 ரன் அடிப்பானுங்க போல, ஆல் அவுட் ஆயிடுவானுங்க அப்படிதான் நினைச்சேன். பட் போக போக ஒரு 5 6 ஓவர்லயே தெரிஞ்சிச்சு. கேஎல் ராகுல்லாம் கம்ஃபர்டபுளா காலை போட்டு கவர் டிரைவர் ஜெய்ஸ்வால்லாம் அடிக்கிற கட்டுக்கும் தெரிஞ்சிச்சு. சரி வந்து ஒன்னும் ஆகல போல, அவ்வளவுதான் பெருசா. இப்போ அடிச்சா பெருசா அடிக்கணும், இங்க மிஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுச்சு. அதுதான் கேஎல் ராகுல். நான் அங்கேயே நினைச்சேன் 20 ஓவர்ல ஆடும்போது மனுஷன் செட் ஆயிட்டான், இன்னைக்கு ஒரு பிக் ஸ்கோர் பார்க்க போறோம் கேஎல் ராகுல்கிட்ட இருந்து நினைக்கும் போது நல்ல பந்து, அடிக்க வேண்டிய பந்து தான். பட் கொஞ்சம் ஃபுல்லா பிச் ஆகி வாங்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் சுதர்ஷன், இட் ஹேப்பன்ஸ்ல டெபுட்ல நிறைய பேர் டக் அவுட் ஆயிருக்காங்கல்ல. வேர்ல்டு ஃபுல்லா இந்தியாவிலேயே நிறைய பேர் ஆயிருக்காங்கன்னு போது சார் ஹார்ட் லக். சார் சுதர்ஷன் இருக்காது நடக்கும். நர்வஸ். அது ஸ்டோக்ஸ் தான் உருப்படியே சூப்பரா போட்ட மனுஷன். டே ஒன்ல கேப்டனா இருந்து சூப்பரா போட்டாரு. அவன் அந்த லென்ஸ், அந்த ஜெய்ஸ்வாலோட விக்கெட்லாம் எடுத்தாரு. விக்கெட் ஜெய்ஸ்வால் கொடுக்கல அந்த விக்கெட்லாம். சூப்பரா ஹேண்ட்லிங் அப்படின்னு போட்டு சூப்பரா போட்டாரு. ஸோ பவுலிங்ல அங்க ஸ்டோக் சூப்பரா போட்டாரு. பஷீரும் ட்ரை பண்ணாரு போட. பட் பஷீரை ரொம்ப கேர்ஃபுல்லா ஆடிட்டாங்க நம்ம பசங்க. அடிக்கலாம் போலாம் பொறுமையா, 5 நாள் இருக்கு வச்சு சாப்பிடுவோன்ற மாதிரி தான் ஆடினா. ரிஷப் பண்டோட மைண்ட் செட்டே அப்படிதான் இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங் வித் ஓப்பனிங் பை ஜெய்ஸ்வால், நம்ம பையன் வேற லெவலில் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். போய் வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா, இப்போ இங்கிலாந்து. அப்போ அவன் அடிக்கிறதுலாம் வந்து 50 அடிச்சானா 100 அடிச்சிடான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். பிக் ஸ்கோர். ஸோ ஹிட் பிக்டா அப்படின்னு தான் இருக்கு. 100 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டான். பட் சூப்பரா விளையாடினான். அதே அதே சமயம் தான் கில். நான் கில்ல கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு செஞ்சுரி இது. ஏன்னா வி ஆல் நோல. ஸோ கில் எப்படி பேக் பண்ணி கில் அனுப்பிச்சிருக்காங்கன்னும் போது ஒழுங்காக பண்ணவும் இல்லை. அவனோட ஆவரேஜ் எல்லாம் 14 தான் நினைக்கிறேன் இங்கிலாந்துல. ஸோ அப்படி இருக்கும்போது அவனுக்கு சூட்டபுளான ஒரு பிச்சா வந்துச்சு. பந்துலாம் ஒன்றும் உள்ள வரல. நம்ம நம்ம ஆடுற டிஃபென்ஸுக்கு கரெக்டாக பேட்டர் தான் படுது. வெஜ் வாங்கிட்டு போல, போல்டும் ஆகல. அவனுங்க அந்த பால்லாம் ட்ரை பண்ணானுங்க. பட் குத்தி இந்த பந்துக்கு பேட்டுக்கு அப்படின்னு தான் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கில்லு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு T20 நடத்த ஆரம்பிச்சாரு. அண்ணன் பால் ஆடிக்கிட்டு இருந்தான். ஒரு ஸ்டேஜ்ல அப்புறம் ஓகே திங்ஸ் ஸ்லோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா எடுத்துட்டு போய் அவன் செஞ்சுரி அடிச்சு 140 பால் அடிச்சான்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம ரன்னு. அதுக்கப்புறமா பண்ணிட்டு வந்து 2வது பால் தூக்கி அடிச்சுக்கும் போது சரி பண்ணிட்டு வந்து செம்ம இன்னிங்ஸ் பார்க்க போறோம், போட்டு கசாமசான்னு அடிக்க போறோம்னு நினைச்சா இல்ல, அவ்வளவுதான். அந்த 4 வச்சுக்கிட்டீங்களா போதும்னு சொல்லிட்டு
ரொம்ப பொறுப்பாக இந்த இன்னிங்ஸ்லேயே இப்போ ஜெய்ஸ்வால் எப்படி ஆடுவோம் தெரியும். எல்லாருமே அவங்க இன்னிங்ஸ் ஆடும்போது பண்ணிட்டு மட்டும் ரெஸ்பான்சிபிளாக எப்போ ரிஸ்க் எடுக்கணுமோ அப்போ மட்டும் எடுத்து, எப்போல்லாம் ரிஸ்க் எடுக்கவே கூடாது அப்போல்லாம் ரிஸ்க் எடுத்தால் தான் அங்கே பொண்ணு. இந்த நியூ பால் அப்போ எடுத்தான், அதை அந்த மீன் போட்டிருந்தாங்களே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பண்டோட இன்னிங்ஸுமே. இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருந்து பெருசாக வரும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ 359 for 3 நீ ஃபுல்லாக ஆடினாங்கன்னா சந்தோஷம். அட்லீஸ்ட் டீ வரைக்கும் ஆடினாங்கன்னா we are in a pretty much good area. லைக் 600 500லாம் அடிச்சிட்டோன்னா பிச்சு இன்னும் பெட்டராக தான் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் பெட்டராக போகும்போது இங்கிலாந்து பேட்ஸ்மேன்லாம் கச்சாமுச்சான்னு வந்து அடிப்பானுங்க. ரூட்லாம் போய் நின்றுவோம்னு நினைக்கிற ஒரு பக்கம் வாங்கடா போடுங்கடான்னு. ஸோ இது எப்படி எதில் போகுது அப்படின்ற இது தெரியல. ட்ராவாகுமா இல்லை இங்கிலாந்து ஏதாவது பண்ணி அவுட் ஆவானுங்களா? ஸோ அந்த மைண்ட் செட்லாம் இல்லை. ஸோ இப்போதைக்கு டே 1 இட்ஸ் அ பிக் வின் டே ஃபார் இந்தியா. ஸோ ஃபுல்லாக இந்தியாவுக்கு தான் டே 1. ஸோ டே 2 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த டீ வரைக்கும் ஆடுன ஒரு 500 ரன் ஆடணும். ஏன்னா இன்னும் நம்மக்கிட்ட பேட்டிங் எக்கச்சக்கமாக இருக்குது. இன்னும் கருண் நாயர் இல்லை, ஜடேஜா வரல, ஷர்துல் தகர் வரல. ஸோ 3 பேர் ஹூ கேன் பேட் ப்ராப்பராக பேட் பண்ணுற பார்த்து இப்போ இவங்க 5 பேட்ஸ்மேன் ஆடுறானுங்க, ஆடிக்கிட்டு இருக்கானுங்கன்னும் போது இன்னும் ஒரு 300 ரன் அடிச்சுட்டு போலிங் போடணும்னா நல்லாவே. அதுதான் பிரச்சனை. ஏன்னா அந்த பிச்சும் சரி, அந்த பிச்சு போக போக ட்ரை ஆகணும் போது ஜடேஜாவோட செகண்ட் இன்னிங்ஸில் மைட் வேற லெவலில் போகலாம். ஏன்னா பஷீருக்குமே அங்கங்கே டர்ன் கிடச்சிது. பட் அந்த ட்ரை ஆக வெயில் அடிக்க என்ன நடக்கும்னு தெரில. பட் ஸோ அதான் எப்படி அந்த 20 விக்கெட் எடுக்க போகிறாங்க இந்த 2 டீம் அப்படிங்கிறது தான் இந்த டெஸ்ட் மேட்சே அடங்கியிருக்கு. ஏன்னா பேட்டிங் ஈஸியாக போகும். ஏன்னா இப்போவே ஈஸியாக இருக்குன்னா வெயில் அடிச்சு ட்ரை ஆகிட்டு 3லாம் வந்து அடிக்கிற வெயில இங்கிலாந்து பேட்ஸ்மேன் என்னாலாம் யோசிச்சு பாருங்க அப்போ நிலைமை என்னன்னு. பட் பார்ப்போம் நான். ஓகே, டே 2க்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குதா இல்லை வந்தோடனே தான் அவனுங்க சூப்பராக பண்ணி விக்கெட் எடுக்க போகிறாங்களான்றத லெட்ஸ் வெயிட் வாட்ச். ஓகே, ஸோ